அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் நேவில இருந்து ஃபயர்மேன் போஸ்டுக்கான அந்த நோட்டிபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல 40 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, எவ்வளவு சேலரி, எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்தியன் நேவி ஃபயர்மேன் ரெக்ரூட்மெண்ட் வேகன்சி 2024 வந்து 40 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இந்திய கடற்படை தீயணைப்பு வீரர் 2024 40 வேகன்சிக்குமே வந்து லெவல் 2ல வந்து உங்களுக்கு 19,900 இருந்து 63,200 வரைக்கும் மந்த்லி ஸ்கேலா வந்து கொடுக்குறாங்க. மந்த்லி சேலரியா வந்து 63,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அடுத்தது இந்தியன் நேவி ஃபயர்மேன் இதற்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 56 வயசுக்குள்ள இருக்கணும். 18ல இருந்து 56 வயசுக்குள்ள இருக்கணும். இந்த ஃபயர்மேன் ரிலவென்ட்ல வந்து இருக்கணும், டிஃபென்ஸ்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிறது டீடைல்டான அந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஹெட் குவார்டர்ஸ், அதாவது கொச்சியில வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்தியா முழுவதும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து 10th படிச்சிருக்கணும். செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வரும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க எப்படி இதுக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னா இது வந்து ஆஃப்லைன் மூலியமா தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இதற்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க பிரிண்ட் எடுத்து அதுல உங்களுடைய போட்டோ ஒட்டி அதுல கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஏபிஆர் இந்த சர்டிபிகேட் இது எல்லாமே வச்சு நீங்க ஸ்பீட் போஸ்ட் அல்லது போஸ்டல் மூலியமா ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமா வந்து நீங்க கேரளாவில் இருக்கிற அந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கறத தான் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம், அதாவது இந்த விளம்பரம் வெளிவந்து 60 நாளுக்குள்ள வந்து நீங்க அப்ளை பண்ணும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. நோட்டிபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டா லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 22 மே 2024 இதற்கான அப்ளிகேஷன், ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல வந்து இதற்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் எடுத்து தான் வந்து நம்ம அனுப்பணும். அதை நம்ம லேட்டரா பார்க்கலாம். இது வந்து டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் நேவிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் பை அபார்ஷன் ஹெட் குவார்டர்ஸ் சவுத்தர்ன் நாவல் கமாண்ட் கொச்சியில தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் இன்வைட்டட் த்ரூ ப்ராப்பர் சேனல்ல வந்து ஃபயர்மேன் எக்ஸ்வைல் ஃபயர்மேன் கிரேட் 1, 2 இதுக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஜெனரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சில நான் கெசட்டட் நான் மினிஸ்ட்ரியில வந்து கேட்டிருக்காங்க. நான் இண்டஸ்ட்ரியில வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா சிமிலர் அல்லது ஈக்குவலண்டான அல்லது ஹையர் கிரேட்ஸ் இந்த ஃபாலோ லோயர் ஃபார்மேஷன்ல இருக்கிறவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சர்வீஸ்ல இருக்கிறவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை தான் சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் சிவிலியன் எம்ப்ளாயிஸ் ஆர் டு அப்ளை த்ரூ ப்ராப்பர் சேனல் பை ரெஜிஸ்டர் ஸ்பீட் போஸ்ட் அப்ளிகேஷன் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது. கண்ணூர்ல வந்து 2 வேகன்சி, கொச்சியில 38, டோட்டலா 40 வேகன்சி. உங்களுக்கு சேலரி ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். இதற்கான இந்த மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்து கொடுத்திருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா செலக்டட் கேண்டிடேட் வந்து நார்மலி வில் ஹேவ் டு சர்வ் த யூனிட் அண்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஹெட் குவார்டர்ஸ்ல சவுத்தர்ன் நாவல் கமாண்ட்ல கொச்சியில இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆல் இந்தியால வந்து இதற்கான ஜாப் லொகேஷன் இருக்கும். எம்ப்ளாயிஸ் ஹூ விஷ் டு சீக் அபார்ஷன் டிரான்ஸ்ஃபர் ஃபார் த அபவ் மென்ஷன் போஸ்ட், 0 seniority in new units may apply for the post. இந்த டிரான்ஸ்ஃபருக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்களா, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்த்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 56 வயசுக்குள்ள இருக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th. இதுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா 165 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ்ட் 81.5 சென்டிமீட்டர், செஸ்ட் எக்ஸ்பான்ஷன்ல வந்து 85 சென்டிமீட்டர், வெயிட் 50 kg. இந்த மாதிரியான அந்த டெஸ்ட்லாம் இருக்கும். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரிங் 3.5 kg வந்து டிஸ்டன்ஸ், அதாவது 183 மீட்டர்ல வந்து 95 செகண்ட்ல வந்து கிராஸ் பண்ணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான அந்த பிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதற்கான ஜாப் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஃபயர் ஃபைட்டிங், ரெஸ்கியூ மென் அண்ட் அனிமல்ஸ் இன் டிஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான அந்த ஃபயர்ல இருக்கிற அந்த ஒர்க் எல்லாமே கொடுத்திருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ப்ரொவிஷனல் அப்பாயின்மெண்ட் லெட்டர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களுடைய இமெயில் ஐடியில அல்லது போஸ்ட்ல வந்து உங்களுக்கு தெரிவிப்பாங்க. ஒன்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல இருந்து 60 நாளைக்குள்ள அனுப்பணும் அப்படிங்கிறது. இது கூட என்னென்ன சர்டிபிகேட் வைக்கணும் அப்படிங்கிறது இங்க கொடுத்திருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா attested copy of the CR dossiers APARS for the 5 years, last 5 years கானது attested on each page, ஒவ்வொரு பேஜ்ல வந்து attested இருக்கணும். Officer not below the rank under secretary or equivalent, disciplinary vigilance clearance certificate, integrity certificate, statement of major minor penalty,
இந்த மாதிரியான சர்டிஃபிகேட், கேடர் சர்டிஃபிகேட், ஸோ அப்புறம் உங்களுடைய டெக்னிக்கல் சர்டிஃபிகேட், ஸோ இது மாதிரியான எல்லா சர்டிஃபிகேட்டுமே இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் அட்டாச் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான அந்த லாஸ்ட் டேட் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக May 2022 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னா ஃபார் கேரளாவில் இருக்கிற அந்த அட்ரஸ் தான் அனுப்பணும், இந்தியன் நேவியில் இருக்கிற அந்த அட்ரஸ்க்கு. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன், அதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளை இந்தியன் நேவி கொச்சி ஃபயர்மேன் ஆஃப்லைன் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா அப்ளை மோட் ஆஃப்லைன்ல போஸ்டல் அட்ரஸ் தி ஃபிளாக் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் சீஃப் ஃபார் ஸ்டாஃப் ஆஃபீஸர் சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட் செல் HQ சவுத்தர்ன் நாவல் கமாண்ட் நாவல் பேஸ் கொச்சி 682004 கேரளாவுக்கு தான் வந்து நீங்க இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.